எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, கேட் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்களா? அப்போ ஏர்போர்ட் இன்ஜினியரிங்ல இருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான் ஓடுபாதை வடிவமைப்பு, அதாவது ரன்வே டிசைன். இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க தேர்வுல கேட்கப்படுற எம்சிக்யூகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சோ வாங்க இத பத்தி ரொம்ப விளக்கமா, ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ரன்வேயோட நீளம் 1000 மீட்டர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நிஜமாவே எல்லா சூழ்நிலைகளையும் 1000 மீட்டரா தான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இல்ல. அந்த ஏர்போர்ட் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு, அங்க இருக்கிற வெப்பநிலை என்ன, அந்த ரன்வே எவ்வளவு சரிவா இருக்கு, இப்படி பல விஷயங்கள் அந்த அடிப்படை நீளத்தை மாத்தும். இந்த திருத்தங்கள் ஏன் தேவை, அதை எப்படி நாம சரியா கணக்கிடணுங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகள் பார்க்க போறோம்னு இங்கே இருக்கு. முதல்ல ரன்வே நீளத்தோட அடிப்படைகள், அதுக்கு செய்ய வேண்டிய திருத்தங்கள் பத்தி பார்ப்போம். ரெண்டாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் அதிகமா வர சரிவு திருத்த விதி பத்தி ஆழமா படிப்போம். மூணாவதா காத்தோட திசைய வச்சு ரன்வேயை எப்படி அமைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நாலாவதா குறுக்கு காத்துனா என்ன, அதோட விளைவுகள் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா உங்க எக்ஸாம்க்கு தேவையான முக்கிய ஃபார்முலாக்களையும் குறிப்புகளையும் ஒன்னா தொகுத்து பார்த்துடலாம். சரி, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. ஓடுபாதை நீளம். இன்ஜினியர்ஸ் முதல்ல கணக்கிடுறது பேசிக் ரன்வே லென்த், அதாவது அடிப்படை ஓடுபாதை நீளம். இது ஒரு ஐடியல் கண்டிஷனை வச்சு கணக்கிடப்படுது. அதாவது ஏர்போர்ட் கடல் மட்டத்தில் இருக்கு, வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் இருக்கு, ரன்வேல எந்த சரிவும் இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில விமானம் டேக் ஆஃப் ஆக எவ்வளவு நீளம் தேவையோ அதுதான் இந்த அடிப்படை நீளம். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா எந்த ஏர்போர்ட்டுமே இந்த மாதிரி ஐடியலா இருக்காது. அதனால தான் நாம இதுல பல திருத்தங்களா பண்ண வேண்டியிருக்கு. பொதுவா 3 முக்கியமான திருத்தங்கள் இருக்கு. ஏர்போர்ட் உயரமான இடத்துக்கு போக போக காத்தோட அடர்த்தி, அதாவது ஏர் டென்சிட்டி குறையும். இதனால விமானத்துக்கு தேவையான லிஃப்ட் ஃபோர்ஸ் கிடைக்காது. அதனால ரன்வே நீளம் அதிகமா தேவைப்படும். அதே மாதிரி வெப்பநிலை அதிகமாகும் போதும் காத்தோட அடர்த்தி குறைஞ்சு நீளம் அதிகமாகணும். இந்த ரெண்டும் முக்கியம்தான். ஆனா எக்ஸாம்ல கணக்குகள் அதிகமா வரது இந்த 3வது திருத்தத்திலிருந்து தான். அதுதான் சரிவுக்கான திருத்தம், அதாவது கரெக்ஷன் ஃபார் கிரேடியன்ட். அதனால இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் இதுல தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த சரிவு திருத்த விதியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரன்வேயோட சரிவு அதோட நீளத்தை எப்படி பாதிக்குது? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு விமானம் மேடான ஒரு பாதையில, அதாவது அப்ஹில் கிரேடியன்ட்ல டேக் ஆஃப் ஆக முயற்சி பண்ணுது. அப்போ அது புவியீர்ப்பு விசைக்கு எதிரா வேலை செய்யணும். இதுக்கு அதிக சக்தி, அதிக தூரம் தேவைப்படுமா இல்லையா? அதேதான் இங்கேயும். சரிவு அதிகமாகும்போது ரன்வேயோட நீளத்தையும் நாம அதிகப்படுத்தணும். இந்த கணக்கீட்டை செய்யறதுக்கு நம்ம முதல்ல எஃபெக்டிவ் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரன்வேயோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சரிவு கிடையாது. இது அந்த ரன்வேயோட ஆரம்ப புள்ளிக்கும் கடைசி புள்ளிக்கும் இடையிலான ஒட்டுமொத்த சரிவு. அதாவது ரன்வேயோட உயரமான புள்ளிக்கும் தாழ்வான புள்ளிக்கும் நடுவுல இருக்கிற உயர வித்தியாசம் தான் இது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஃபார்முலா உங்க எக்ஸாமுக்கு அவ்வளோ முக்கியம். எஃபெக்டிவ் கிரேடியன்ட் ஈக்குவல் டு அதிகபட்ச உயரம் மைனஸ் குறைந்தபட்ச உயரம் டிவைடட் பை மொத்த ஓடுபாதை நீளம். இதுல உயரமோ நீளமோ மீட்டர்ல இருக்கும். வர்ற விடைய 100ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு சதவீதம் கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாவை வச்சு நேரடியாவே எம்சிக்யூ கேள்விகள் வரும். ஸோ இந்த நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இப்போ அந்த விதிக்கு வருவோம். எஃப்ஏஏ வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 1% எஃபெக்டிவ் கிரேடியன்ட்டுக்கும் ரன்வேயோட நீளத்தை 20% அதிகரிக்கணும். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விதி. உதாரணத்துக்கு ஒரு ரன்வேயோட எஃபெக்டிவ் கிரேடியன்ட் 1.5% வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நாம நீளத்தை 1% பெருக்கல் 20%, அதாவது 30% அதிகரிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஆக இந்த நம்பர் 20%. இதை உங்க மைண்ட்ல நல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க தேர்வுல சரிவு திருத்தம் சம்பந்தமா எந்த கேள்வி வந்தாலும் முதல்ல எஃபெக்டிவ் கிரேடியன்ட்டை ஃபார்முலா வச்சு கண்டுபிடிங்க. அப்புறம் வர்ற ஒவ்வொரு சதவீதத்துக்கும் நீளத்தை 20% அதிகப்படுத்துங்க. இதுதான் கணக்கை சால்வ் பண்றதுக்கான மேஜிக் நம்பர். இதுவரைக்கும் ரன்வேயோட நீளத்தை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. ஆனா அந்த ரன்வேயை எந்த பக்கமா பார்த்து கட்டணும், அதாவது அதோட ஓரியன்டேஷன் என்னவா இருக்கணும், இது அடுத்த முக்கியமான கேள்வி. நீளம் எவ்வளவு முக்கியமோ திசையும் அதே அளவு முக்கியம். ஏன்னா தப்பான திசையில நீங்க எவ்வளவு நீளமா ரன்வே போட்டாலும் அது வீண்டாம். இந்த திசையை தீர்மானிக்கிறது எது தெரியுமா? அந்த பகுதியில வீசுற காத்து தான். ஏவியேஷனோட கோல்டன் ரூல் இதுதான். ஃப்ளைட் எப்பவுமே காத்துக்கு எதிராக தான் டேக் ஆஃப் ஆகணும், லேண்ட் ஆகணும். ஏன் அப்படி? ரொம்ப சிம்பிள். விமானத்தோட ரெக்கைகளுக்கு கீழே காத்து வேகமா போகும்போது தான் லிஃப்ட் உருவாகும். விமான காத்துக்கு எதிராக போகும்போது அதோட வேகமும் காத்தோட வேகமும் சேர்ந்து ரிலேட்டிவ் விண்ட் அதிகமாகுது. இதனால ரொம்ப குறைஞ்ச தூரத்திலே விமானம் மேலே எழும்பிடும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இடது பக்கம் பாருங்க. காத்துக்கு எதிரா போறதால என்னென்ன நன்மைகள்? அதிக லிஃப்ட், குறைஞ்ச தூரத்துல டேக் ஆஃப், லேண்ட் ஆகும்போது நல்ல பிரேக்கிங் கிடைக்கும்.
வலது பக்கம் பாருங்க, காத்தோட திசையில போனா என்ன ஆகும்? அதிக வேகம் தேவைப்படும், லேண்டாக அதிக தூரம் தேவைப்படும். இது ரொம்பவே ஆபத்தானது. அதனால தான் பாதுகாப்புக்கும் சரி, செயல்திறனுக்கும் சரி, காத்துக்கு எதிரா போறது தான் எப்பவுமே சரி. இந்த திசையெல்லாம் சும்மா தோராயமா முடிவு பண்றதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேட்டா அனாலிசிஸ் இருக்கு. ஒரு இடத்தோட 5ல இருந்து 10 வருஷ காத்து டேட்டாவை சேகரிப்பாங்க. காத்து எந்த திசையில, எவ்வளவு வேகத்துல, எவ்வளவு நேரம் வீசுதுன்னு எல்லாத்தையும் விண்ட்ரோஸ் டயக்ராம்னு ஒரு வரைபடத்துல குறிப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, வருஷத்துல 95% நேரமாவது அந்த ரன்வேயை பயன்படுத்துற மாதிரி காத்து அதிகமா வீசுற திசையில அதை அமைக்கணும். இந்த 95% நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். சரி, காத்து எப்பவுமே நேரா தான் வீசுமா? இல்லையே. சில சமயம் பக்கவாட்டுல வீசும். அதுக்கு பேரு தான் கிராஸ்விண்ட், அதாவது குறுக்கு காற்று. காத்து ரன்வேக்கு நேரா வீசாம ஒரு கோணத்துல வீசும்போது என்ன ஆகும்? இத சமாளிக்கிறது தான் ஒரு இன்ஜினியருக்கு இருக்கிற பெரிய சவால். இங்க கொஞ்சம் இயற்பியல் தேவைப்படும். கற்பனை பண்ணிக்கோங்க, காத்து அதாவது விண்ட் வெலாசிட்டி v ரன்வேக்கு நேரா வராம ஒரு தீட்டா கோணத்துல தாக்குது. அப்போ அந்த ஒரு விசைய நம்ம 2 கூறுகளா பிரிக்கலாம். ஒன்னு ரன்வேக்கு இணையா போறது, இன்னொன்னு ரன்வேக்கு செங்குத்தா வர்றது. இதுதான் ஹெட்விண்ட் மற்றும் கிராஸ்விண்ட். இங்க அந்த 2 கூறுகளையும் பாருங்க. விங்கிறது காத்தோட மொத்த வேகம், தீட்டாங்கிறது காத்துக்கும் ரன்வேக்கும் நடுவுல இருக்கிற கோணம். வி பெருக்கல் காஸ் தீட்டாங்கிறது ஹெட்விண்ட் காம்பனன்ட். இது விமானம் டேக் ஆஃப் ஆக உதவும், அதனால இது நல்லது. ஆனா வி பெருக்கல் சைன் தீட்டாங்கிறது கிராஸ்விண்ட் காம்பனன்ட். இதுதான் விமானத்தை பக்கவாட்டுல தள்ளும். இது ரொம்ப ஆபத்தானது. இந்த 2 ஃபார்முலாவும் சிம்பிளான ட்ரிக்னோமெட்ரி தான், ஆனா எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிராஸ்விண்ட் எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம்? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இந்த பக்கவாட்டு காத்து பைலட்டோட கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடாது. சின்ன ரக விமானங்களுக்கு இந்த கிராஸ்விண்ட் காம்பனன்ட் பொதுவா மணிக்கு 20ல இருந்து 25 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்வாங்க. பெரிய விமானங்களுக்கு இந்த லிமிட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். நம்ம ரன்வேயை டிசைன் பண்ணும்போது இந்த குறுக்கு காத்தோட தாக்கம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணணும். சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இது உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு ஒரு சீட் ஷீட் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 ஃபார்முலாவையும் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. எஃபெக்டிவ் கிரேடியன்ட் உயர வித்தியாசத்தை மொத்த நீளத்தால வகுக்கணும். ஹெட்விண்ட் காம்போனன்ட் v பெருக்கல் காஸ் தீட்டா, கிராஸ்விண்ட் காம்போனன்ட் v பெருக்கல் சைன் தீட்டா. பெரும்பாலான கணக்குகள் இந்த 3 வச்சு தான் வரும். அதனால இதுல ரொம்ப தெளிவா இருங்க. சரிவு திருத்த கணக்க எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இதுதான். ஸ்டெப் 1, கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு எஃபெக்டிவ் கிரேடியன்ட்டை கணக்கிடுங்க. ஸ்டெப் 2, உங்களுக்கு கிடைச்ச சதவீதத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 3, ஒவ்வொரு 1% சரிவுக்கும் திருத்தப்பட்ட நீளத்தை 20% அதிகப்படுத்துங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா எந்த கணக்கையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆக மொத்தம் நாம கத்துக்கிட்ட முக்கியமான கோட்பாடுகள் இதுதான். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அடிப்படை கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீளம் ஏன் சரி செய்யப்படுது, திசை ஏன் காத்த பொறுத்து இருக்கு, குறுக்கு காத்து ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கணும்னு நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும். நாம இப்ப ரன்வேயோட நீளம், திசை எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டோம். ஆனா இதோட ஏர்போர்ட் சேஃப்டி முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. ரன்வேயை சுத்தி இருக்கிற தடைகள் இல்லாத பகுதி, ரன்வேயோட தரைத்தளம், அங்க இருக்கிற லைட்டிங் சிஸ்டம்ஸ்னு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதுல அடுத்த முக்கியமான காரணி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.